ஹாய், நான் கோச் மனோஷியா. இன்றைக்கி 1-to-1 என்னோடய கிளைண்ட் சொன்னாங்க, நான் 4 வருஷமாக ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மனோ. நான் அதில் ஹாப்பியாக இருந்த டேஸை விட ஹர்ட் ஆன டேஸ் தான் அதிகம். இருந்தாலும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்னாங்க. நான் ஏன்னு கேட்டப்போ, இதில் இருக்கிற பெயினை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். இதிலேருந்து நான் வெளியில் போயிட்டா எனக்கு இப்போ கிடைக்கிற கொஞ்சம் சந்தோஷம் கூட இல்லாமல் போயிடும். மேபி நான் தனியான ஒரு பர்சனாக கூட ஆயிடலாம். அதுக்காக தான் அப்படின்னாங்க. இதை கேட்குறப்போ எனக்கு அப்படியே என்னையே பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானுமே இதே மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் தான் ஸ்டக் ஆகிருந்தேன். எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாலும், என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரல. ஏன்னா நான் எப்படி என்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நமக்கு இந்த பெயினை ஹேண்டில் பண்ண தெரியும். இதிலேருந்து வெளியில் வந்தால் நம்ம தனியாகிடுவோம் அப்படின்னு பயந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை சுற்றி எல்லாரும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொன்னப்பவும் நான் அதை கேட்கல. எங்கள் 2 பேருக்கும் ஒரு மேஜர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தப்போ தான் எனக்கு ஒரு ரியாலிட்டி புரிஞ்சுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்னையே லூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஏன்னா கடைசியாக நான் எப்போ ஷாப்பிங் போனேன், எப்போ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணேன்னு யோசித்தப்ப என்கிட்ட பதிலே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ரிலேஷன்ஷிப், லவ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேக் மேலே இருக்கிற ஃப்ராஸ்டிங் மாதிரி. இது எல்லாமே நம்ம லைஃப்பில் இருக்கிற ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தானே தவிர ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ட்ரூத். இதையே என் கிளைண்ட்டுக்கும் பேசி அவங்களுக்கு புரிய வச்சேன். இன்னும் நான் வேறு என்ன ப்ராசஸ்லாம் பண்ணி இதிலேருந்து வெளியில் ஹீல் ஆனேன்னு தெரிஞ்சுக்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.